ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்து பாதாம் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தை ஒல்லியாக இருக்காங்களா, நல்லா குண்டா கொழுன்னு புசுன்னு ஆகணுமா, இந்த பாதாம் கஞ்சியை வாரத்தில் 2 முறை கொடுங்க. இது குழந்தைக்கு வெயிட் கெயின் மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கு, அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 பாதாம் எடுத்து பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. உளுத்தம் பருப்பும் பாதாமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணி அதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உளுத்தம் பருப்பு பாதாம் எல்லாமே வறுத்து நம்ம ஊற வச்சு செய்கிறப்ப இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கப்பில் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து ஊற வைக்கிறப்ப அதோட வந்து சீக்கிரமாக ஊறிடும். ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், உளுத்தம் பருப்புலாம் நல்லா நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா வழுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம கஞ்சி காய்ச்சி கொடுக்குறப்ப குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. பாதாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை தோலெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுங்க. தோலோடு போட்டு அடிக்காதீங்க. இது எந்த வயசு குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்னா, அதாவது 7 மந்த் பேபிலேருந்து 12 மந்த் பேபி வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதே 12 மந்த்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தேங்காய், நாட்டு சக்கரை அது மாதிரி ஆட் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது குழந்தைங்களுக்கு எப்பயுமே மோஸ்ட்டாக மார்னிங்கே கொடுங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ஜீரணம் ஒழுங்காக ஆகாது. அதனால் எப்பயுமே மார்னிங் டைம்லேயே கொடுங்க. இது நீங்கள் ரெகுலராக டெய்லியெலாம் கொடுக்க வேணாம், வாரத்தில் 2 முறை கொடுத்தாலே போதும். நீங்கள் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே ரெகுலராக ஒரே ஃபுட்டை கொடுக்காதீங்க, மாற்றி கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரே ஃபுட்டை நம்ம ரெகுலராக கொடுக்குறப்ப குழந்தைங்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவாங்க, ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த உளுந்து கஞ்சியை தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குழ நல்லா வெந்து வரும். பார்க்கவே தெரியும், நல்லா பல நல்லா வெந்து இருக்கும். இது கூட நாட்டு சர்க்கரையெல்லாம் பனை வெல்லம் அந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பேபி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு எது வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன். 7 to 8 மந்த் பேபிக்கெலாம் கொஞ்சம் லிக்விடாக கொடுங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்போ கொடுங்க, அப்போ தான் ஜீரணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.